யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி நாம் பார்த்து வருகிறோம். ஆக அதை தொடர்ந்த ஒரு வேத பகுதி தான். துக்கம் சந்தோஷமாய் மாறணும் சொன்னா சொல்றதுனால மட்டும் மாறிடாது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் 17ஆம் அதிகாரத்துக்குள் வர வேண்டும். 17ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம். இந்த ஜெபத்தை ஸ்தோத்திரம் அநேகருக்கு தெரியவில்லை. எல்லாருக்கும் என்ன தெரியும்னா பரமண்டல ஜெபம் தெரியும், பரமண்டல ஜெபம் தெரியும். ஆனால் இந்த ஜெபம் அநேகருக்கு தெரியாது. ஆனா இதுல அவர் அழகாக ஜெபிக்கிற ஒரு சிலவற்றை நாம் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற ஆழத்தை வைத்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல என்னுடைய ஸ்தோத்திரம் மனதில விதைத்த வார்த்தைகளை நான் பிரசங்கிக்கிறேன். நீங்க தவறெல்லாம் புரிஞ்சிக்க கூடாது. நீங்க தவறா புரிஞ்சுக்கினாலும் எனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. நீங்க தவறாவே புரிஞ்சிக்க கூடாது. ஒருவேளை அந்த வார்த்தைகள் உங்களை பாதிக்கலாம். மோகன் சி லாசரசையா ஒரு வார்த்தையை சொல்லுவார், அடிக்கடியில் ஒரு வார்த்தையை சொல்லுவார். மோகன் சி லாசரசையா, லஞ்சம் வாங்குகிற போலீஸ்காரர்களுக்கெல்லாம் அது என்னன்னா பாதிக்கும். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தை பாதிக்கும். ஒருவேளை உங்கள யாராவது ஒருத்தர் லஞ்சம் வாங்குறவங்களா இருந்தா, லஞ்சம் வாங்குறவனே நீ கர்த்தருக்கு அருவருப்பானவன் அப்படின்னு நான் சொல்லுவேன், ஆனால் அது உங்களை பாதிக்கும். ஏன் அந்த வார்த்தை அந்த மனுஷன் பயன்படுத்துறாருன்னா, அவர்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, அந்த விஷயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக. அந்த விஷயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக. அது உண்மைதானே? திருடுகிறவனே உன் திருட்டு வேலையை விடு அப்படின்னு சொன்னா உங்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, அந்த திருட்டு வேலையிலிருந்து வெளியே வரும். ஏன்னா அது இயேசுவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம இயேசுவுக்காக விடும் பொழுது அதுதான் பரிசுத்தம். வசனம் சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகையால் பரிசுத்தரா இருங்கள் என்றால் என்னன்னா, இயேசுவுக்கு பிரியமானதை செய்வது பரிசுத்தம், இயேசுவுக்கு பிரியமில்லாததை விடுவது பரிசுத்தம். புரியுதுங்களா? அதுதான் நாம் செய்ய போகிறோம். இந்த வார்த்தைகளை நான் தொடர்ந்து உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறேன். வேறொரு வயலுக்கு என்னால போகவே முடியல, வேற பகுதியை வாசிக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் இங்கேயே நிக்க வச்சிட்டு இருக்கிறார். ஏன்னா வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டும். துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கம் வருங்க, கட்டாயமா துக்கம் வரும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா மாற்றுகிற கர்த்தர் நம்மிடத்திலே உண்டு. அல்லேலூயா! துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற இயேசு நம்மோடு உண்டு. ஒரு சில விஷயங்கள் நம்மை துக்கப்படுத்தினாலும், ஒரு சில விஷயங்கள் நம்மை வேதனைப்படுத்தினாலும் அதிலிருந்து மீட்டெடுக்கிற இயேசு நம்ம இடத்துல உண்டு. அதனால நீங்க உங்களை என்ன பண்ணணும்னா ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கும் போது அந்த துக்கம் மாறும். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, பிரசவ காலத்துல ஸ்திரீ ஆனவள் பிரசவ வேதனை படுகிறதை போல எந்த ஒரு ஆசீர்வாதமோ எந்த ஒரு நன்மையும் நமக்கு ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா அது மேல நமக்கு என்ன இருக்காதுன்னா கவனம் இருக்காது, அல்லது அது மேல மதிப்பு மரியாதை இருக்காது. ஒரு பொருள் ஜெபத்தோடு கிடைக்கும் பொழுதுதான், இது ஜெபத்தினால் நான் பெற்றுக்கொண்டேன், இந்த வேலையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், இந்த உயர்வை கர்த்தர் எனக்கு கொடுத்தார்,
இதை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று நாம் சொல்லும்படி அது ஆகும். அல்லேலூயா. ஒவ்வொரு மாசமும் நமக்கு ஒரு 50,000 ரூபாய் கீழே கிடைச்சா எப்படி இருக்கும்? 50 ரூபாவே இப்ப எல்லாம் கிடைக்கிறது இல்லை. வெறும் 50 ரூபாவே கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இப்ப இவங்க காசெல்லாம் எடுத்துட்டு போறது இல்லை, எல்லாமே ஜிபே தான். 1 ரூபாயில இருந்து ஜிபே பண்றாங்க. ஒருவேளை 50 பைசாலாம் பண்ண முடியுதா என்னன்னு தெரியல. பண்ண முடிஞ்சா அதையும் பண்றாங்க. 1 ரூபாய் 50 பைசா அப்படின்னு ஜிபே பண்றாங்க. எல்லாமே செல்லு மூலமா என்ன பண்றாங்க? பணத்தை செல்றதுனால காசை யாரும் வெளியே எடுக்கிறதே இல்லை. கவனிங்கள், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோவானதன சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். ஆமென். என்ன சொல்லப்பட்டது? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நம்மெல்லாம் நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க செத்தாலும் வாழ்வீங்க. ஏன்னா அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் ஸ்தோத்திரம் வாழ்கிற நாம் பாக்கியவான்களாயிருக்கிறோம். ஏனென்றால் தேவனோடு கூட இருக்கும்படி, தேவனுக்காக இருக்கும்படி உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீங்கெல்லாம் நினைக்காதீங்க யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு நீங்க இங்க வந்துட்டீங்க. இல்ல, இயேசு உங்களை முன்குறித்தார். இது மாதிரி எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. எத்தனையோ பேருக்கு இயேசு நல்லவர் என்று பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இல்லை. இயேசுவை பற்றி தெரியும், இயேசு கிறிஸ்துவின் ஸ்தோத்திரம் வம்ச வரலாறு தெரியும், இயேசு என்றால் யார் என்று தெரியும். ஆனா அவங்களுக்கு ரட்சிப்பு மட்டும் இல்லை. காரணம் என்னன்னா, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்னா, ரட்சிப்பின் சந்தோஷத்துல இருக்கிறோம். உங்களுக்குள்ள இருக்கா? துக்கம் மட்டும் சந்தோஷமா மாற நினைக்காதீங்க. ரட்சிக்கப்பட்டவர்களாகிய உங்களுக்குள் எனக்குள் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கெடுக்கும்படியாக பிசாசு பல வேலைகளை செய்கிறான். அதைதான் ஆண்டவர் சபைக்கு சொல்லும்படியாக என்னுடைய இருதயத்தை ஏவினார். ஆக ஸ்தோத்திரம், இந்த பகுதியில நீங்க வாசிங்க. மறுபடியும் ஸ்தோத்திரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கவும். ஆமென். ஆண்டவருடைய ஒரு பெரிய விருப்பம் என்னவென்றால் ஒன்றாயிருக்கணும். எப்படி இருக்கணும் பாருங்க. 3ஆம் வசனத்துல அழகா முதல்ல துவங்குறாரு, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும். கிறிஸ்தவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று நாம் ஸ்தோத்திரம் சொல்லுகிறதுனாலே நமக்கு 3 தெய்வங்கள் கிடையாது. ஒன்றான மெய் தெய்வம். அல்லேலூயா. அதை இன்னும் ஆழமாக சொல்லுகிறார். 21ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கவும் பிதாவே, நீர் என்னிலையும் நான் உம்மிலும் இருக்கிறது போல
அவர்கள் எல்லோரும் நம்ம எல்லோரும் நம்மில் ஒன்றா இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். எவ்வளவு பெரிய தரிசனம் பாருங்க. ஆண்டவருடைய ஜெபத்தை நல்லா கவனிங்க. நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இது நான் பண்ண ஜெபம் இல்ல, ஆண்டவராகிய இயேசு நமக்காக பண்ணின ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பண்ணின ஜெபம். நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். எப்படி இருக்கணுமா? இயேசுவுக்குள் இருக்கணுமா. நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறது மாற்றமல்ல, ஒன்றான மெய் தேவனாகிய இயேசுவோடு இருக்கணுமா. நம்ம எல்லாம் இயேசுவோடு இருக்கிறோமா? பாருங்களேன், ஏசப்பா என்ன பண்ணார்னா, அவர் கூட இருக்கும்படியாக ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் என்னும் தோட்டத்திலே வைத்தார். என்ன தோட்டத்துல வச்சாரு? ஏதேன் என்னும் தோட்டத்துல வச்சார். அப்படி வைக்கப்பட்ட அவர்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வந்து அவர்களோடு கூட பேசுவார். ஒரு நாள் ஆண்டவர் வந்து ஆதாமை தேடுகிறார். இப்போ ஒரு கேள்வி உண்டாகிறது. ஆண்டவர் கேட்கிறார், தேடுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் தேடுற அளவுக்கு அவர் இருக்கிறார். அதுக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்தார்னா ஆதாம் ஓடி வருவான் ஆண்டவரோடு கூட பேச. அல்லேலூயா. ஆதாமோடு கூட பேச ஆண்டவர் ஆண்டவர் இடத்துல ஓடி வருவான். இப்ப ஆதாமை தேடுகிறார். ஏன்? நடந்தது என்ன ஆச்சு? இப்ப ஏவாளை பிசாசானவன் வஞ்சித்து போட்டான். ஏவாளை பிசாசு என்ன பண்றான்? எப்படி வஞ்சிக்கிறான்? வாயை திறந்து பேசுங்களேன். எப்படி வஞ்சிக்கிறான்? ஒரு பாம்பை பயன்படுத்தி ஏவாளிடத்திலே பேசுகிறான். வாசிங்கள் அந்த பகுதியை. ஸ்தோத்திரம். பாருங்க, அப்பொழுது சர்வமானது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமையை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்பதே. பிசாசு இப்ப யாராண்ட பேசுறான்? ஏவாளிடத்துல பேசுகிறான். எனக்கு ஒரு கேள்விங்க. அந்த கனியை ஆதாம் ஏவாள் புசிக்க கூடாது என்றால் ஆண்டவர் அந்த தோட்டத்தின் நடுவிலே அதை வைத்தே இருக்க மாட்டார். இப்போ நம்ம வீட்டுல கரையான் அப்படின்னு சொல்லி இருக்கு. செல்லுக்கு அடிக்கிற மருந்து இருக்கு பாருங்க, ரொம்ப நாத்தடிக்கும். ஒரு மாதிரி அது ஒரு பாய்சன் தான். அது ஒரு பாய்சன் தான். இத நம்ம பிள்ளைங்க, விளையாடுற பிள்ளைங்க நடுவுல வைப்போமா? வைக்க மாட்டோம். ஏன்னா அது விஷம். வைக்க மாட்டோம். அப்ப ஆண்டவர் மட்டும் எப்படி அந்த கனியை ஏதோன் தோட்டத்துல நடுவுல வைக்கலாம் சொல்லுங்க? ஆண்டவர்
அதை ஒரு நாள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் வைத்திருக்கிறார். அந்த நாளுக்கு முன்ன பிசாசு முந்திக் கொள்ளுகிறான். அந்த நாளுக்கு முன்ன பிசாசு முந்திக்கொண்டு இப்போ ஆதாமோடு ஏவாளோடு அவன் பேச ஆரம்பித்து, ஸ்தோத்திரம், ஃபர்ஸ்ட் நான் நினைக்கிறேன் குடும்ப தலைவரை தான் அவன் தொட்டு இருப்பான். ஆதாமை கூப்பிட்டு, ஆதாமே என்னப்பா ஆண்டவர் இந்த கனியெல்லாம் புசிக்க வேணான்னு சொன்னாரா? ஆமா. இல்ல இத மாதிரி விஷயம் இருக்கு, நீ புசி அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் சொல்லியிருப்பான், உன் வேலையை பாரு. என் ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த பொம்பளைங்க இருக்காங்க பாருங்க, ஏமாறுதல நம்பர் 1, ஏமாத்துதலையும் நம்பர் 1. எப்படின்னா கண்ணீரை விட்டே என்ன பண்றாங்க, கணவரை ஏமாத்திடுவாங்க. ஒன்னும் இருக்காது, அது எங்கதான் வந்து தெரியல, அது ஏதாவது ஆறுல இருந்து வருதா என்னன்னு தெரியல. அந்த கண்ணீர் அப்படியே வடிச்சிருவாங்களா, அந்த வீட்டு ஐயாவும் இறங்கிடுவார். சரி, இவளை அள வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவரும் இறங்கிடுவார். கவனிங்க, இப்ப இந்த ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றின இந்த சாத்தானின் கிரியைகளை நாம் கவனிக்கணும். ஏமாத்துறான். ஏன் ஏமாத்துறான்? தேவனின் அன்பிலிருந்து இவர்கள் விலக வேண்டும், தேவனிடத்தில் இருக்கிற அந்த ஐக்கியத்திலிருந்து இவர்கள் விலக வேண்டும். இவர்கள் தேவனோடு கூட இருக்கிறதுல இருந்து இவங்க வெளியே போகணும். அல்லேலூயா! எவ்வளவு தந்திரமா அவன் செயல்படுகிறான். அதனாலதான் ஆண்டவர் நமக்காக அழகான ஒரு ஜெபத்தை, ஆழமான ஒரு ஜெபத்தை, வல்லமையான ஒரு ஜெபத்தை செய்திருக்கிறார். பிதாவே, நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய அந்த ஸ்தோத்திரம், பிரதானமான அந்த ஜெபத்தை நாம் காத்துக்கொள்வோமாக. நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தவன் இன்றைக்கு நம்மையும் வஞ்சிக்கிறான். இப்ப நம்ம பிசாசை எப்படி தேடுவோம் பார்த்தீங்கன்னா, பாம்பு வழியில வருவானோ தேடுவோம். எல்லா பாம்பும் பிசாசு கிடையாது, எல்லா பாம்பும் பிசாசு கிடையாது. ஏதோ தோட்டத்துல ஏவாளை ஏமாற்றுவதற்கு அந்த பிசாசானவன் பாம்பை பயன்படுத்தினான். பாம்பு பிசாசு கிடையாது, பாம்பு பிசாசு கிடையாது. பாம்பை பிசாசு வஞ்சித்து பாம்பின் மூலமாக என்ன பண்றாங்க, ஆதாமையும் ஏவாளை. இப்ப நடந்தது என்ன, நடந்த சம்பவம் என்ன? பிசாசுடைய வார்த்தையை கேட்டாங்க, ஏவாள் கனியை சாப்பிட்டாங்க. அந்த கனியில பாதி எடுத்துட்டு போய் புருஷனுக்கு கொடுத்தாங்க. எவ்வளவு நல்ல மனைவி பாருங்க. பிரச்சனை வந்தா என்னோடு போயிடக்கூடாது, நீயும் அதுக்கு உட்பட்டவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதாமுக்கும் கொடுத்தாங்க. ஆதாமும் சாப்பிட்டாரு. இப்ப அதனால அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப அவங்களுக்கு புத்தி தெளிதான். என்ன தெரிஞ்சிருக்கு? நிர்வாணிகள் என்று அவர்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கு முன்ன ஏன் தெரியல? அதுக்கு முன்ன ஏன் தெரியல? அவங்க அதுக்கு முன்னமே, பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னமே அவர்கள் நிர்வாணிகள் தான். பழத்தை சாப்பிட்ட பிறகு மட்டும் அது தெரிகிற. ஏன் தெரியுது? பிசாசு சொன்னதும் உண்மையா இருந்தது. என்ன சொன்னா, இந்த கனியை நீ சாப்பிட்றனால உங்க கண்ணு திறக்கப்படும். அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருந்தாரு, அதுக்கு தான் வச்சிருந்தாரு. பழத்தை எதுக்கு வச்சிருந்தாருன்னா, கொடுக்கிறதுக்காக தான் வச்சிருந்தார். அந்த கனிய மறைச்சு வச்சிருக்கலாம், படைக்காமலே கூட வந்திருக்கலாம். ஆனா இவன் முந்தி என்ன ஆயிடுச்சுன்னா, இவர்கள் தேவன் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், மகிமையின் வஸ்திரம், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுத்த அந்த வஸ்திரம் என்ன ஆயிடுச்சுன்னா விலகி இருக்கிறது.
அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். பிசாச நம்ம பாம்பு வடிவத்தில் தேடுறோம். தவறா புரிஞ்சுக்காதீங்க. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற அந்த படத்தை நீங்க பார்த்திருந்தா தெரியும். அங்க பிசாசு மனிதனை போல சுற்றுவான். நல்ல ஒரு சித்தரிப்பு, நல்ல ஒரு சித்தரிப்பு. நம்ம பிசாச பாம்பாக பார்த்து கொண்டே இருந்தா நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, அவன் மனுஷனை பயன்படுத்துவான். அல்லேலூயா. மனுஷனை பயன்படுத்தி அவன் எப்படியாவது, அவர் எதை வேணாலும் பயன்படுத்துவாங்க. நீங்க தப்பு தப்பா புரிஞ்சிக்க கூடாது, தப்பு தப்பா புரிஞ்சிக்க கூடாது. அவன் சிங்கத்தை கூட பயன்படுத்துவான். ஏன், செத்து போன சிங்கத்தினுடைய எலும்பு கூட வச்சு கூட கூட பயன்படுத்துவான். ஏன்னா நம்ம கர்த்தரை விட்டு விலகணும், நம்ம கர்த்தரோடு இருக்க கூடாது. நீங்க நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய ஸ்தோத்திர சந்தோஷம் எதுல இருக்கிறதுனா அந்த ரட்சிப்புல இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு இருந்தா நீங்களாம் தாங்குவீங்களான்னு தெரியல. எனக்கு இருக்கிற தேவை உங்களுக்கெல்லாம் இருந்தா தாங்குவீங்களான்னு தெரியல. இப்போ ரட்சிப்பின் சந்தோஷம் மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஹாஸ்பிட்டல் படுத்து கிடக்கணும், இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சி ரோட்ல சுத்தி இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தபடினால இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் மேற்கொள்ளாதபடிக்கு பரிசுத்த தெய்வம் என்னை காத்து நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணிட்டான், ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து போட்டான். தவறா புரிஞ்சுக்காதீங்க. சிம்சோன் சாதாரண மனிதன் அல்ல. அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே, இன்னும் பிறப்புன்னு சொல்லக்கூடாது, கற்பத்துல உருவாகிறதுக்கு முன்பதாகவே சிம்சோனுக்கு பெயரிடப்பட்டாயிருச்சு. அவன் எப்படிப்பட்டவன் இருப்பான் என்று தேவன் தரிசனத்தையே வெளிப்படுத்திட்டார். அவன் என்ன பண்ணுவான், ஜனத்தை மீட்டெடுப்பான். அவன் மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்கும். அவனை கொண்டு எதிரிகளை நான் சிதறடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனா அந்த சிம்சோனின் தரிசனத்தை கெடுக்க, அந்த சிம்சோனின் அபிஷேகத்தை எடுக்க அங்க பயன்படுத்தப்பட்ட பிசாசு யாரு? ஒரு பெண்ணை இங்க பயன்படுத்துறான். அங்க பாம்பை பயன்படுத்தினா இங்க ஒரு பெண்ணை பயன்படுத்துறான். அதனால நீங்க பாம்பு பாம்புன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க, சிங்கம் சிங்கம்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது, யாரை விழுங்கலாமோ என்று அவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான். அவன் சிங்கத்தை போல வருவான், சிங்கத்தை போல வருவான்னா நீங்க பார்த்துட்டு இருக்காதீங்க, வண்டு போல கூட வருவான். எது, வண்டு போல கூட வருவான். ஏன், ஒரு கொசு மூலமா கூட வருவான். அவன் எதை வேணாலும் பயன்படுத்துவான். ஆனா நம்மக்குள்ள அபிஷேகம் இருந்தா, நம்ம தேவனுக்குள்ள இருந்தா நம்முடைய பார்வைக்கு அவனுடைய சூழ்ச்சிகள் தெரியும். இது சாதாரண கொசுவா, பிசாசுனால ஏவப்பட்ட கொசுவா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. நம்ம மேல அபிஷேகம் இருக்கணும், ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான், இல்லைன்னா அவன் உங்களையும் என்னையும் ஏமாற்றி போடுவான், உங்களையும் என்னையும் ஏமாற்றி போடுவான். ஸ்தோத்திரம். பாருங்க, முதல்ல ஆதாமை ஏவாளை ஏமாத்தி அவனுக்கு என்ன பலன் சொல்லுங்க? பிசாசுக்கு என்ன பலன்? தேவனை விட்டு பிரித்து போட்டான். தேவனுடைய அன்பிலே அவர்கள் இல்லாதபடி, தேவனுடைய ஸ்தோத்திர தோட்டத்தில் அவர்கள் இராதபடி விரட்டப்பட்டார்கள். தோட்டத்தை விட்டே விரட்டப்பட்டார்கள். அல்லேலூயா. எந்த தோட்டத்தை விட்டு? ஏதோம் தோட்டத்தில் என்ன குறை இருந்திருக்குமா? நதிகள் சொல்லப்படுகிறது. அந்த நதிகள் எல்லாம்
சொல்லப்படுகிறது. நதிகள், தண்ணீர் நிறைந்த ஒரு இடம். நீங்களாம் தோட்டத்துக்கெல்லாம் போயிருக்கீங்களான்னு தெரியல. அந்த மாதிரி தோட்டத்துக்கெல்லாம் நல்ல அழகா இருக்கும். ஊட்டி கொடைக்கானல் பார்த்தே நம்ம மயங்கிடுறோமே, இன்னும் விசேஷத்த தோட்டங்கள்லாம் நிறைய உண்டு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தின தோட்டம் எப்படி இருக்கும்? நான் ஒரு நாள் எழிநகருக்கு வரேன், வீட்டுல இருந்து இங்க வரேன். வந்தா அந்த பிரிட்ஜுக்கு கீழே காய்ந்து இருந்த இடமெல்லாம் மறுநாள்ல தோட்டமாய் மாறி இருக்கிறது. நைட்டெல்லாம் ஒண்ணும் கிடையாது, காலையில பார்த்தா செடி முளைச்சு வளர்ந்து கிடக்குது. திடீர்னு ஒரு தோட்டம், அதை பார்க்கும் போதே கண்ணுக்கு ஆசையா இருந்தது. ஒரு பச்சை பசேல செழிப்பை பார்த்தா நமக்கு கண்ணுக்கே குளிர்ச்சிங்க, கண்ணுக்கே குளிர்ச்சியா இருக்கு. நீங்க வேணா கிராம பகுதிகளில் இந்த பச்சை பசேல்னு ஒரு என்ன சொல்றது, அந்த லைட் கலர்ல ஒரு மாதிரி அந்த கதிர் விழுவும், அந்த நெல் விளைச்சல் வர்றதுக்கு முன்ன ஒரு கதிர் இருக்கும், ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா, ஒரு புல்லு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். பச்சை பசேல்னு அழகா இருக்கும். இப்ப இதுவே இவ்வளவு அழகா இருக்குன்னா கர்த்தருடைய தோட்டம் எப்படி இருக்கும்? பிசாசு என்ன செய்தான் என்றால், ஆதாமையும் ஏவாளையும் ஸ்தோத்திரம் தேவனுடைய அன்பிலிருந்து அவன் பிரித்து கொண்டு போனான். தேவனுடைய தோட்டத்திலிருந்து அவன் பிரித்து கொண்டு போனான். அதனால நீங்களும் நானும் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறணும்னு சொன்னா 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஜபத்துக்கு நம்ம உட்பட்டவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா துக்கம் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அவர் இந்த துக்கத்தை எதனாலே ஜெயித்தார் என்றால் ஜபத்தினாலே ஜெயித்தார். நாமம் ஸ்தோத்திரம் பலவானை முந்தி கட்டாவிட்டால் அவனை ஜெயம் எடுக்க முடியாது. பலவானை நாம் முந்தி கட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளையை பெத்தெடுத்த பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்தில் வேலி அடைத்து காப்பாற்ற வேண்டும். நீங்கெல்லாம் ஸ்கூலுக்கு தானே போறோம், காலேஜுக்கு தானே போறான், வேலைக்கு தானே போறான். நீங்க சாதாரணமா இருக்கக்கூடாது. முழு குடும்பத்தையும் ஆண்டோட ரத்தத்துல வேலி அடைச்சு காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இல்லைன்னு சொன்னா ஏதோ தோட்டத்துல ஆதாமை ஏவாளையும் துரத்தின அது போல நம்மையும் அவருடைய அன்பிலிருந்து விளக்குவதற்கு தான் அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. சரி, இன்னொரு விஷயத்துக்கு வாங்க. இது சபை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாய் கூட இருக்கலாம். இது சபை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாய் கூட இருக்கலாம். கவனிங்க, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள் அண்ணன் தம்பிங்க. காயனும் ஆபேலும் காணிக்கை கொடுக்கிறாங்க. இப்ப ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். காயனின் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள. நல்ல வேலை இங்க அத மாதிரி ஒரு மேல இருந்து ஒரு அக்னி வந்து அதை பச்சிக்கணும், ஆண்டவர் அங்கீகரிக்கணும்னா நிச்சயமா இந்த பிரச்சனை இங்கேயும் உண்டாயிரும். நல்ல வேலை நீங்க கொடுக்கறது அவர் ஏற்றுக்கிறாரா ஏற்றுக்கலையான்னு தெரியல, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆபேல் கொடுத்த காணிக்கையை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் காயன் கொடுத்த காணிக்கையை ஏன் ஏற்றுக்கொள்ளல? சரி, ஏற்றுக்கொள்ளுவதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் அவருடைய விருப்பம். சரிங்களா? நம்ம சொல்லுவோம், ஆபேல் வந்து நல்ல கொழுன்னு என்ன பண்ணாரு, ஒரு ஆட்டை பலி செலுத்தினாரு. காயன் என்ன பண்ணாரு? இந்த சண்டே ஸ்கூல் டீச்சருங்க ரொம்ப இன்னொரு தீர்க்கதரிசிங்க. ஒரு கொழு என்ன பண்ணாரு, ஒரு ஆடை கொடுத்தாரு. ஆனா காய் என்ன கொடுத்தாரு? அழுகி போன தக்காளி, காஞ்சி போன வெங்காயம், எதுக்குமே உதவாத கத்திரிக்காய், இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாருன்னு நீங்க பாத்தீங்களா? ஆபேல் கொடுத்ததும் சிறப்பான ஒன்றுதான்,
காயன் கொடுத்ததும் சிறப்பான ஒன்றுதான். ஆனால் ஆபேலின் காணிக்கையை ஏன் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்றால், ஆபேல் மனப்பூர்வமாய் அதை கொடுத்தான். அல்லேலூயா. நீங்க கூட காணிக்கைய சபைய தாங்கும் பொழுது மனப்பூர்வமாய் கொடுக்கணும். வசனம் அப்படித்தான் சொல்லுது. உற்சாகமாய் கொடுக்கிறவனத்தில் கேட்டு வாங்க. விசனமயம் அல்ல, கட்டாயமாமே அல்ல, மனப்பூர்வமாய் கொடுக்கணும். அப்ப மனப்பூர்வமாய் கொடுக்கிற இடத்துல தான் தேவன் கேட்பார். அவங்களோட பேசுவார். ஏமா, சபைக்கு இந்த தேவை இருக்கு, நீங்க கொடுங்க. சபைக்கு இப்படி இருக்கு, நீங்க செய்யுங்க. நீங்க மனப்பூர்வமாய் கொடுக்காதவங்கள கர்த்தர் உங்களால பேசவே மாட்டார். இப்ப காணிக்கைய ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இப்ப காயனுக்கு யார் மேல கோவம் வரணும்? காயனுக்கு யார் மேல கோவம் வரணும் சொல்லுங்க? யார் மேல? ஆண்டவர் மேல கோவம் வரணும். ஆனா காயனுக்கு யார் மேல கோவம் வந்தது? வாசிங்க, பகுதியை வாசிங்க. கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயனையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயனுக்கு எரிச்சல் உண்டாகுது. அவனுடைய முகநாடி வேறுபட்டது. பாருங்க, அவன் முகமே இப்ப மாறி போச்சு. அவன் முகமே மாறிடுச்சு. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறோம். கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்றாரா? ஏற்றுக்கொள்ள. இப்ப எதுல மனஸ்தாபத்தை கொண்டு வருகிறான்? எதுல பிசாசானவன் விதைக்கிறான்? எதுல? காணிக்கையில. காணிக்கையில விதைக்கிறான். அது எங்க விதைக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? அங்க ஏவாளிடத்துல சர்பத்தை பயன்படுத்தி அவன் பேசி வஞ்சித்தான். இங்க ஆபேல் காயன் இடத்துல அவன் இருதயத்திலே வஞ்சித்தான். அல்லேலூயா. வார்த்தையை இப்ப வெளியிருந்து போடல, வேறொரு மிருகத்தை பயன்படுத்தி போடல, மாறாக அவன் நெஞ்சிலே விதைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய பலனாக அவனுக்கு என்ன கிடைச்சது? காயனுக்கு என்ன கிடைச்சது? காயனும் விரட்டப்பட்டான். காயனுடைய நெத்தியில ஒரு முத்திரையை வைத்து, காயனுடைய ஜெபம் என்ன? வாசிங்க. துரத்தி விடுகிறேன். பாருங்களேன், ஆண்டவர் நல்ல ஒரு தேசத்திலிருந்து, ஆதாம் ஏவாள் ஏதோம் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். இப்ப காயனை எங்கிருந்து துரத்துறாங்க? இந்த நல்ல தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். பாருங்களேன், காயன் அந்த தவறை செய்தபடினாலே அவன் தேவ சமூகத்தை இழந்து போகிறான். நம்ம எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவர் நமக்காக ஜெபிக்கிற ஒரு காரியம், பிதாவே நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும். நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். பிசாசு ஒரு விதத்துல பேசி நம்மளை கெடுக்கிறான். இன்னொரு விதத்துல அவன் பேசாமல் நம்முடைய மனசுல ஒரு சில விஷயங்களை விதைத்து நம்மளை வஞ்சிக்கிறான். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை விட்டு துரத்து விடுகிறார். பிறகு அவன் ஜபத்தையும் கர்த்தர் கேட்டார். சரா, உன்னை கண்டுபிடிக்கிறவன் கொல்லக்கூடாது, அதனால உனக்கு ஒரு முத்திரையை கொடுக்கிறேன்னு சொல்லி காயனுக்கு ஒரு முத்திரையை கொடுத்து அனுப்பிட்டார். பாருங்க, ஆதாம் ஏவாள் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டாங்க. இப்ப காயன் தேசத்தை விட்டு துரத்தப்பட்டான், தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டான். மூன்றாவது ஒரு நபரை சொல்லி நான் முடிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு
அநேக சீஷர்கள் இருந்தார்கள். அநேக சீஷர்கள் இருந்தார்கள். ஏறக்குறைய ஏறக்குறைய அந்த நாட்கள்ல 70 சீஷர்கள் இருந்தார்கள். அதிலே 12 பேரை தமக்கு நெருக்கமானவர்களாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த 12 பேர்ல 3 பேரை இன்னும் நெருக்கமானவர்களாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சீஷரின் கூட்டம் ஸ்தோத்திரம் 12 அப்படின்னு நம்ம முடிவு பண்ற கூடாது. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட ஆண்டவருடைய சீஷர்களா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சீஷர்களாகிய நாம் அதிலே நின்ற கூடாது. நாம் அடுத்த நிலைக்கு வரணும். சீஷர்கள் என்ன ஆகணும்? அப்போஸ்தலர்களாக ஆகணும். அப்போஸ்தலர்கள் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தம். நாமும் கர்த்தருடைய ஏவுதலை பெற்று நாம் எங்கேயாவது போய் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த 12 பேர்ல ஒருவனாகிய யூதாஸ் காரியத்தை பிசாசு வஞ்சித்து போட்டான். பாருங்களேன், ஏசப்பாவுக்கு மிக நெருக்கமானவங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் இப்ப நான் யாராண்ட காசு கொடுத்து வைப்பேன்? என்னண்ட வருதுமா காசு, நிறைய கோடி கோடியா லட்ச லட்சமா கிடைக்கிது. அந்த காசை நான் யாராண்ட கொடுப்பேன்? பாஸ்டர்மாண்ட தான் கொடுப்பேன். ஏன்னா என் நம்பிக்கைக்குரிய பாத்திரம் யாரு? பாஸ்டர்மா தான். பாஸ்டர்மாவை நான் நம்புறேன்னா அப்போ அவங்க எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்க? பண விஷயத்துல, மற்ற விஷயம்னா கூட பரவாயில்ல, பண விஷயம் நம்ம அது பாஸ்டர்மாவை நான் நம்புறேன்னா எப்படி இருக்கும்? அவங்க உண்மையா இருப்பாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, அவ்வளவு நம்பிக்கையை பெற்றவதான் யூதாஸ் காரியத்து. ஏன்னா கர்த்தருடைய பணப்பையை வைத்திருந்தான். கர்த்தருடைய பணப்பையை வைத்திருந்தவன் அவனை பிசாசானவன் வஞ்சிக்கிறான். எப்படி வஞ்சிக்கிறான்? எப்படி வஞ்சிக்கிறான்? ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாளிடத்துல சர்பத்தை கொண்டு பேசி வஞ்சித்தான். இரண்டாவது காயேன் ஆபேலுடைய விஷயத்துல இருதயத்துல கசப்பை விதைத்து வஞ்சித்தான். மூன்றாவது யூதாசை எதனால வஞ்சிக்கிறான்? ஆசையை காட்டி வஞ்சிக்கிறான். அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூதாசை பத்தி நான் உங்களுக்கு எதுவும் அதிகமா பேச வேண்டியது இல்லை. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நமக்கு 12 சீஷர்கள்ல பரிச்சயமான ஒரு சீஷன் யாரா இருப்பாருன்னா யூதாசா மட்டும்தான் இருக்க முடியும். 12 சீஷர்களுடைய பேரு நமக்கு தெரியுதோ இல்லையோ, யூதாச நல்லா தெரியும், பேதுருவை நல்லா தெரியும். அல்லேலூயா. தெரியாதவங்க கை தூக்குங்க. எல்லாருக்கும் தெரியும். அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. இப்ப யூதாஸ் பண ஆசையை காட்டி வஞ்சித்து என்ன பண்ணான்? என்னதான் ஆச்சு? அவன் இயேசுவை காட்டி கொடுக்க 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்ட அவன் அதை அனுபவித்தானா? பெற்றுக்கொண்ட அவன் வாழ்ந்தானா? இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், நல்லா புரிஞ்சுங்க. மறுபடியும் அந்த 22ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 22:17-22 வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணுமா? அல்லேலூயா. உங்களுக்கு விருப்பம் இருக்கா? உங்களுக்கு விருப்பம் இருக்கா? சபை அதுக்கு தான் கூட்டி வர செய்றார். இங்க வசனம் சொல்லுது, எங்கே 2
3 பேர் ஒருமனப்படுகிறார்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொன்னார். இப்ப இத்தனை பேர் இருக்கோம், ஒருமனப்பட்டு இருக்கோமா? நல்லா புரிஞ்சுங்க. அன்னைக்கு பிசாசானவன் விதைத்ததை போலதான் இன்னைக்கும் விதைத்து கொண்டிருப்பான். பிசாசு எப்படி வேணாலும் வரலாம். பிசாசு எப்படி வேணாலும் வரலாம். என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்துவான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? தேவ சமூகத்தை விட்டு துரத்துவான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டு துரத்துவான். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஐக்கியமா இருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். யாராவது ஏதாவது உங்களாண்ட வந்து விதைச்சா நீங்க அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஒருவேளை பிசாசு அவர்களை பயன்படுத்தலாம். எதை? நம்முடைய சபையை விட்டு பிரிப்பதற்கு, கிறிஸ்துவின் ஐக்கியத்தை விட்டு பிரிப்பதற்கு. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. அவன் ஃபர்ஸ்ட் வார்த்தையை போடுவான். அந்த வார்த்தையில நீங்க மாட்டலன்னா வார்த்தை இருதயத்திலே விதைப்பான். அந்த வார்த்தையை இருதயத்தில் பதிய வைக்கலன்னா அவன் ஆசையை காட்டுவான். ஆசையை காட்டுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் ஐக்கியத்திலிருந்து பிரிந்த இந்த இந்த யூதாஸ் நல்லா இருந்துட்டானா? இயேசுவின் ஐக்கியத்தை விட்டு பிரிந்த ஆதாமேவாள் நல்லா இருந்துட்டாங்களா? இயேசுவின் ஐக்கியத்தை விட்டு பிரிந்த காயேன் நல்லா இருந்துட்டானா? பாருங்களேன். இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவன் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எப்படியாவது விதைப்பான். நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு வேதாகம கல்லூரிக்கு நம்முடைய சபையிலிருந்து ஒரு சில பிள்ளைகளை படிக்க அனுமதித்திருந்தேன். அவர்கள் போனாங்க. அவர் பேசுறதெல்லாம் என்ன தெரியுமா? அவர் பேசுறதெல்லாம் எப்படின்னா, அந்த நாட்கள்ல நான் நோட்டீஸ் எல்லாம் அடிப்பேன். அந்த நோட்டீஸ்ல இவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்க, இவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்க போட்டோ எல்லாம் போடுவேன். இந்த போட்டோவை வச்சியே ஒரு டீச் பண்ணுவார். போட்டோ போடுறதே. போன மாசத்துல அவருடைய போட்டோ போட்டு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு. நான் கேட்கலான்னு நினைச்சேன், ஏன் அந்த நோட்டீஸை போட்டிருக்க? ஏன்னா பேரு நிறைய பேர் இருக்கும், பேரு நிறைய பேர் இருக்கும். இவர் தான் அவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? போட்டோ போடுவாங்க. அப்படிதான் நான் பண்ணேன். ஆனா அவர் பைபிளை பற்றி டீச் பண்ணாரோ இல்லையோ, போட்டோவை பத்தி நல்லாவே டீச் பண்ணார். நல்லாவே டீச் பண்ணார். இப்ப அவர் போட்டோ போட்டார். நான் போனை போட்டு என்னையா இது, உன் டீச்சிங் எங்க போச்சு அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா என் மனசுல ஒண்ணு வந்தது. அன்னைக்கு தெரியல, இன்னைக்காவது தெரிஞ்சுக்கிட்டார். அவ்வளவுதான். நம்ம கேட்டு தேவையில்லாம எதுக்கு அவரை குற்றப்படுத்தணும்? அவரை ஏன்? அதனால அடுத்தவங்க செய்யறாங்களா, விட்டுறணும், விட்டுறணும். உங்களாண்டு வந்து யெகோவா ராஜ்யத்தின் காரர்கள் ஏதாவது ஒண்ணு விதைப்பார்கள். இயேசுவை மறுதலிக்கிற கூட்டத்தார் வந்து விதைப்பார்கள். தவறா புரிஞ்சுக்காதீங்க. யெகோவா ராஜ்யத்தின் காரங்கள் மட்டும்தான் விஷத்தை விதைக்கணும்னு இல்ல. நம்முடைய சபையில் இருக்கிறவர்களும் கூட என்ன பண்ணலாம்? பிசாசானால் பயன்படுத்தப்படலாம். என்ன கூட அவன் பயன்படுத்தலாம். நாளைக்கு நான் ஏசப்பா பத்தி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் எழும்பி நின்று நான் தான் இயேசு கிறிஸ்து, என்னை விசுவாசிங்கள் நான் சொன்னா கல்லெடுத்து அடிச்சு கொல்லணும். ஆமா, இந்த மகிமை தேவனை தவிர வேற யாரும் கிடையாது. அப்படி வஞ்சித்து போட்டவர்கள் உண்டு. நான் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி
ஜனங்களை ஏமாற்றின வஞ்சித்து போட்ட கூட்டத்தார் உண்டு. இன்னைக்கும் அப்படி ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்களாம். இன்னைக்கும் உண்மையான இயேசு நான் தான் என்று சொல்லி சுற்றி திரிகிற அநேகர் உண்டு இன்றைக்கு. அதனால அத மாதிரி யாரையும் நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் ஐக்கியத்தை விட்டு நம்மளை பிரிக்கும். கிறிஸ்துவின் ஐக்கியத்தை விட்டு பிரிச்சா ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துருவோம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துருவோம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துருவோம். லாஸ்டா என்ன பண்ணிடும்னா, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்தை இழந்துருவோம். அல்லேலூயா. அவன் சுத்தி திரியிறான், அவன் சுத்தி திரியிறான். யார விழுங்கலாமோ என்று. நல்லா புரிஞ்சுங்க, சிங்கம் விழுங்குற ஒன்று அல்ல, கடிச்சு கொதற ஒண்ணு. பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று பிசாசு அவன் விழுங்கலாம். ஏன்னா அவன் பல்லு இல்லாத சிங்கம். நம்ம ஆண்டவர் யாருன்னா யூத ராஜசிங்கம். ஒரு போலி அவன் நிறுத்துவான். ஏசு யூத ராஜசிங்கம் சொன்னதுனால அவன் என்ன பண்றான், ஒரு சிங்கத்தை போலியாய் நிறுத்துகிறான். இயேசு ஆராதனைக்குரிய தேவன் என்பதனால பிசாசின் சபையும் வளர்ந்திருக்கு தெரியுமா? பிசாசின் சபைகள் நம்ம கேள்விப்பட்டோம், வெளிநாடுகள் அங்க இங்கன்னு. இன்னைக்கு சென்னைக்குள்ளவே வளர்ந்திருக்கு. சிலுவைய தலைகீழா வச்சு இன்னும் பிசாசின் நாமத்தினால ஜெபிக்கிற, லூசிபருடைய நாமத்தினால ஜெபம் பண்றானுங்க. பிசாசின் சபை நம்ம சென்னையில வளர்ந்திருக்கிறது. எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான். எப்படி வேணாலும் தேவனை விட்டு உங்களை என்னையும் பிரிச்சிடணும், அதுதான் அவனுடைய நோக்கம். உங்களை கர்த்தரை விட்டு பிரிக்கணும்னா ஒன்னும் பண்ண தேவையில்ல. சபையிலிருந்து ஒன்னும் இல்லை, இந்த காயனுக்குள்ள விதைச்சா பாத்தீங்களா, அத மாதிரி ஒரு விதைய நம்ம நெஞ்சில விதைச்சிருவான். ஆபேல் அந்த அந்த ஏதோம் தோட்டத்துல ஏவால ஏமாத்தினா பாத்தீங்களா, அத மாதிரி நம்மளை ஏமாத்திடுவான். இல்லைன்னா யூதாசுக்கு ஒரு ஆசையை கொடுத்தான் பாத்தீங்களா, அத மாதிரி ஒரு ஆசையை கொடுத்துருவான். எப்படியாவது நம்மளை விட்டு அவன் பிரிச்சிடணும், ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிச்சிடணும். ஆனா ஆண்டவருடைய ஜெபம் நம்மளை பிரிக்காது. கேட்டின் மகன் மட்டும்தான் கெட்டு போவான். கர்த்தருக்காக தெரிந்து கொள்ள கட்ட பிள்ளைகளை கர்த்தர் விடவே மாட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கேட்டின் மகன் கெட்டு போவான், ஆனா அபிஷேகிக்கப்பட்டவன் கெட்டு போக மாட்டான் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. சபையே விழித்துக்கொள், பிசாசு என்பதை நீ தெரிந்து கொள், பிசாசு என்பதை தெரிந்து கொள். பிசாசு எப்படி வேணாலும் உங்களை வஞ்சிக்கலாம், பிசாசு எப்படி வேணாலும் உங்களை வஞ்சிக்கலாம். நண்பர்கள் மூலமா உங்களை வஞ்சிப்பான். ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. டேய், நீ உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா எனக்காக ஒரே ஒரு தடவை எனக்காக இதை நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப ஜாஷுவா பார்த்து ஒரு நண்பன் கேட்கிறான், என்ன பண்ணுவார் ஜாஷுவா? என்ன பண்ணுவாப்பா? உயிர் நண்பன், இணைப்பிரியாத நண்பர்கள், நகையும் சதயமானவர்கள். அவன் பார்த்து அவன் கல்யாண நாளுக்கு ஜாஷுவாக்கு ஒரு சாராயம் கொடுக்கணும். தம்பி என்ன பண்ணுவ? இயேசுவா நண்பனா, இயேசுவா நண்பனா? இந்த நண்பன் சொல்றான், டேய் நீ குடிக்கணும். இவன் கண்ணுக்கு தெரிஞ்ச நண்பன், அவர் கண்ணுக்கு தெரியாத கர்த்தர், கண்ணுக்கு தெரியாத கர்த்தர். சரி, யோசுவா விட்டுருங்க, ஏன் பழி அந்த தம்பி மேல போனோம்? என்ன எடுத்துங்க, என்ன எடுத்துங்க. இப்ப எனக்கு சாராயம் கொடுக்கறாங்க, எனக்கு சாராயம் கொடுக்கறாங்க. ஒரு போலீஸ்காரன் எனக்கு அப்படியே முடிவும் பண்ணாரு. ஏதோ சமயம் நான் வண்டியில போயிட்டு இருக்கிறேன், இந்த குடிக்காரங்களுக்கு ஊத சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் அந்த பழுப்புல வாய வைக்கிறதுக்கே எனக்கு கொமட்டுச்சு. என்னன்னா எத்தனை பேருடைய வாய் அதுல பட்டுச்சோன்னு தெரியல அப்படின்னு. அவன் கழுவி சுத்தம் பண்ணி அவன் வைப்பான், அதுவே பசி எனக்கு கொமட்டுச்சு.
ஊதுனா அந்த மிஷின் காட்டியிருக்காங்காட்டியும் இவர் குடிச்சிருக்கிறாருன்னு. அத மாதிரி எத்தனை பேர் ஏமாந்து இருக்கிறாங்களோ தெரியல. சரி, ஒருவேளை ஒரு சில குடிகாரங்களுக்கு நைட் அடிச்சது காலையில இறங்காது. நைட் அடிச்சது காலையில இறங்காது. அதனால காலையிலும் அப்படி இருக்கலாம். என்ன போலீஸ்காரன் பிடிச்சி ஊத சொன்னா, சார் ஆல்கால் காட்டுறது சார். எனக்கே ஒரு அதிர்ச்சி. நான் எப்போ குடிச்சேன்? நான் ஒயின் குடிச்சிருக்கிறேன். இந்த ஒயினை தவிர வேற எந்த ஒயினும் குடிச்சது இல்லை. அல்லேலூயா. அது போல இப்ப என்ன குடிக்க சொல்றாங்க, நான் என்ன பண்ணுவேன்? என் நெருக்கமான நண்பன் தூக்கி உதறி விட்டுலாம் வந்திருக்கிறேன். ஒருத்தர் நான் கஷ்டப்படுற நாள சொன்னாங்க, சேர்ந்துங்க, நீங்க எங்க ஐக்கியத்துல சேர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க எல்லா உதவியும் செய்யறோம். என்ன உதவி? பைக் வாங்கி தருவோம், மாசம் மாசம் பெட்ரோலுக்கு காசு தருவோம், மாசம் சம்பளம் இவ்வளவு தருவோம். நீங்க சர்ச்சை நடத்தீங்க, ஆனா உங்க பேர்ல நீங்க நடத்தீங்க. நாங்க வரும் பொழுது மட்டும் அந்த போர்டுல எங்க பேர் இருக்கணும். மற்ற நேரத்துல நீங்க நடத்தீங்க. நாங்க வரும்போது மட்டும் நீங்க கையை தட்டக்கூடாது, பேண்ட் அடிக்க கூடாது. இதை ஏத்துக்கிட்டா நான் இதெல்லாம் செய்யறேன். நாங்க உண்மையே சொல்றேங்க, அன்னைக்கெல்லாம் முழுசா ஒரு 10 ரூபா பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம். முழுசா ஒரு 10 ரூபா பார்க்க ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டமான சூழ்நிலை, பைக்கு கிடைக்குது, சம்பளம் கிடைக்குது, பெட்ரோல் கிடைக்குது. இன்னும் அப்ப எனக்கு கல்யாணம் ஆகல. உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா ஸ்கூல் ஃபீஸை நாங்களே கட்டுருவோம். நாங்க அந்த ஆஃபர் கிடைச்சா எப்படி இருக்கும்? அன்னைக்கு 10 ரூபா பார்க்க எனக்கு வழி இல்லை. அன்னைக்கு மட்டும் நான் ஒத்துக்கிட்டு இருந்தேன்னா இந்த மேன்மை எனக்கு கிடைத்திருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இது? இந்த வார்த்தையில ஆசை இருக்கா? இந்த வார்த்தையில லாபம் இருக்கா? இந்த வார்த்தையில் லாபம் இருக்கா? சம்பளம் தரான், பைக்கு தரான், அப்புறமா பெட்ரோல் காசு தரான், இன்னும் சபைக்கு வாடகையே தராங்க. ஆனா என்ன? கையை தட்டக்கூடாது, பேண்ட் அடிக்க கூடாது. அவங்க இல்லாத போது நீங்க நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். அவங்க வரும்பொழுது மட்டும் அதை செய்யக்கூடாது. அவங்க எப்போ வருவாங்களோ அன்னைக்கு மட்டும் இப்படி பண்ணிக்கலான்னு. உண்மையை சொல்றேன், இந்த வார்த்தையை விதைச்சவன் ஒன்னும் இல்லாம போயிட்டான். அந்த வார்த்தையை தள்ளினவன் நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன். இயேசுக்காக கஷ்டத்தை சகிக்கிறேன். இயேசுக்காக தான் சகிக்கிறேன், உங்களுக்காக இல்ல, சபைக்காக இல்ல, இயேசுக்காக சகிக்கிறேன். அல்லேலூயா. பாடுகளை இயேசுக்காக அதை பிரியமா ஏற்றுக்கொள்ள. எனக்கு உண்மையாவே சொல்றேன், ஒரு சில பிரச்சனைகளை நான் இருக்கிறதே சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் இயேசுவோடு கூட நெருங்குவதற்கு அது நன்மையா இருக்கிறது. இயேசுவோடு கூட அதுல பயணிப்பதற்கு நன்மையா இருக்கிறது. அந்த பிரச்சனை இல்லைன்னா இன்னும் நான் அதிகமா ஜெபம் பண்ண மாட்டேன், இன்னும் அதிகமா நான் தேட மாட்டேன். அதெல்லாம் என்ன தேடி வந்ததுனால அவரை நான் தேடுறேன், அவரை நான் தேடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சொல்றேன், பிசாசு எப்படி வேணாலும் நம்மளை வஞ்சிப்பான். எதுல இருந்து? இயேசுவின் ஐக்கியத்திலிருந்து பிரிக்கும்படி, இயேசுவின் அன்பிலிருந்து பிரிக்கும்படி, நம்முடைய ரட்சிப்பை கெடுக்கும்படி அவன் விதைப்பான். இப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னன்னா, பாம்பா வருவான், சிங்கமா வருவான், செத்து போன எலும்பு கூட வருவான், எலும்பு குழுக்குள்ள தேன் இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்காதீங்க. இல்ல காட்டி யூதாச ஆசை காட்டி வஞ்சித்தான் அப்படின்னா இல்ல. பிசாசு இப்ப எங்க இருக்கிறானா? எங்க இருக்கிறான் பிசாசு? யோபுல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வர? நான் உலகத்தையே சுற்றி திரிந்து வருகிறேன், என் தாசனாகிய யோபின் மீது கவனம் வைத்தாயோ அப்படின்னு சொல்ற. பிசாசு சொல்றான், ஆமா பார்த்தேன். நீங்க அவனை என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க? வேலி அடைச்சு வச்சுக்கிறீங்க.
அவனை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கீங்க, அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கீங்க. அதனால அவன் உங்களை விசுவாசிக்கிறான். பிசாசு பாருங்க, இப்ப உலகத்தெல்லாம் சுத்தத்துல அவன் நம்ம கூடவே சுத்துறான். நான் சொல்றேன், இது இல்லாதவங்க கை தோறீங்கன்னா அப்ப பிசாசு உங்க கூட இல்லைன்னு அர்த்தம். செல்போன் இல்லாதவங்க கை தூக்குங்க. தொடுறதே இல்லைல்ல செல்லம். வீட்டுல போன் வந்தா நீ எடுக்கிறதே இல்லைல்ல. செல்போன் இல்லாதவங்க கை தூக்குங்க. பா, இவ்வளவு பேர் கை தூக்கி இருக்கீங்க, ஆச்சரியமா இருக்க. ருக்கம்மாவுடைய செல்போன் இல்ல, ஆனா நம்பர் என்னன்னு இருக்குது. இப்ப இல்ல, ஆனா இதுக்கு முன்ன வச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா ரிப்பேரா இருக்கும், இல்ல ஏதோ ஒண்ணு காணாம இருக்கும். நீங்க வீட்டுல செல்போனை யூஸ் பண்றது இல்லையா சார்? போன் வந்தா பேசுவீங்களா? அதான் யூஸ் பண்றதுன்னு அர்த்தம். நீங்கம்மா, உங்க பேர்ல கேஸ் இல்லையா? கேஸ் லதா இருக்கட்டும். உங்க 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 பேர்ல கேஸ் இருக்கா? இருக்கா? அதுக்கு என்ன நம்பர் கொடுத்து வச்சுக்கிறீங்க? பையன் நம்பரா? அதான் உங்க நம்பர், அதான் உங்க நம்பர். நம்பர் இல்லாம நம்ம இல்ல. அப்ப பிசாசு இப்ப எங்க இருக்கிறான்னா நம்ம உள்ளங்கையில இருக்கிறான். உலகம் உள்ளங்கையிலனாங்களே, உலகத்தையே சுத்தி வந்தவன் இப்ப எங்க வந்துட்டானா உள்ளங்கைக்கு வந்துட்டான். உங்களை தேடி கண்டுபிடிச்சு அப்படிலாம் அவன் ஜிபிஎஸ் வச்சு உங்களை கண்டுபிடிக்கிறான். நீ எங்க போற, எங்க வர, என்ன பண்ற, ஏது பண்ற. நீங்க உங்க பிசாசு நினைக்கிறான் அப்படின்றது ஒரே ஒரு தெளிவை நான் சொல்றேன், நீங்க கண்டுபிடிச்சிங்க. மனசுல இப்போ ஒண்ணு நினைச்சிட்டு போங்க. வீட்டுக்கு போறதுக்கு முன்ன இல்ல நாளை காலையிலக்குள்ள மனசுல ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு நினைங்க. ஷூ ஒண்ணு வாங்கணும், செருப்பு ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு நினைங்க. இப்ப நினைங்க, நாளை காலையிலக்குள்ள அதை டிஸ்பிளே வரலன்னா எனக்கு கேளுங்க. ஆமா, வருதா இல்லையா? இதை நான் வாங்கணும்னு நினைச்சேன், கரெக்டா வந்துச்சு பாருங்களேன். உங்க நினைவை கூட அவன் அறிகிறான். உங்க அப்பனா அவன் உலகத்தை சுத்தல, உங்களை என்னையுமே சுத்தி வந்துட்டு இருக்கிறான். எதுக்கும் சுத்தி சுத்தி வரானா இயேசுவின் அன்பில் இருந்து பிரிக்க, இயேசுவின் ஐக்கியத்திலிருந்து பிரிக்க. இயேசுவின் ஐக்கியத்தை பிரிச்சுட்டா நீங்க சபைக்கே வரமாட்டீங்க தெரியுமா? ஜபத்துக்கே வரமாட்டீங்க தெரியுமா? வசனத்தையே கேட்க மாட்டீங்க தெரியுமா? நான் பேசுறேன் இந்த நல்ல எண்ணத்தோட நல்ல இருதயத்தோடு பேசுறேன். இந்த வார்த்தையிலிருந்தே உங்களால நிறைய குறைகளை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவன் நெஞ்சில விதைக்கிறவன். இந்த வார்த்தைய பிரிச்சு பிரிச்சு என்ன பண்ணுவானா, நம்மள சபையை விட்டு பிரிக்கணும். சபையை விட்டு நீங்க பிரிஞ்சிட்டீங்கன்னா ஏசப்பாவுடைய ஐக்கியத்தை விட்டே பிரிஞ்சிருவீங்க. நிறைய பேரை நீங்க தப்பெல்லாம் புரிஞ்சுக்காதீங்க. இந்த சபையை விட்டு பிரிஞ்சு போன நிறைய பேரு நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு சபையில இருக்கிறாங்கன்னா இல்ல, இல்லவே இல்லை. நல்ல ஐக்கியத்துல இருக்கிறாங்கன்னா இல்ல இல்ல. போன மாசம் கூட ஒரு பொண்ணு அந்த நியூ இயர் சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க காத்து இருக்கிறோம். குடும்ப பிரச்சனை அப்போ ஒரு 2 மணி 3 மணி இருக்கும். அதிகாலை 2 மணி 3 மணிக்கெல்லாம் பிரச்சனையை வந்து சொல்லுது. பிரச்சனை இங்க இருந்து போனவங்க யாராவது நல்ல ஊழியத்துல வளர்ந்துருக்காங்களா? இல்ல. ஒரு பையன் ஊழியத்துக்கு வந்தான், பையனை பத்தி நான் கேள்விப்பட்டா கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்கிறாங்களாம். நீ என்ன ஊழியம் செய்வ? ஒரு பையன் இந்த சபையில இருந்து எழும்பி அழகா நிறைய பாட்டுலாம் பாடினான். இப்பவும் பாட்டு பாடிட்டு இருக்கிறான். கணவன் மனைவியா போய் பாட்டு பாடுவாங்க பார்த்தா அவர் மட்டுமே பாட்டு பாடி தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஒரு சகோதரி நல்ல ஊழியம் செய்யறேன்னு சொல்லிச்சு. நானே சபையில கூப்பிட்டு, உங்க எல்லாருக்கும் தெரியும், நல்ல ஊழியம் செய்யறேன்னு சொல்லிச்சு. இங்க கூட்டு வந்து ஏன் எதிரவே சாட்சியை மாத்தி மாத்தி பேசுது. ஐயோ, இது எப்படியா போகுமோ பார்த்தேன். எனக்கு ஆள் அட்ரஸே காணும், அட்ரஸே காணும், பேரு கூட கேள்விப்பட முடியல. சபையை விட்டு பிரிஞ்சு போன அநேகர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா மாறி போய் கிடக்குறாங்க. அதனாலதான் சொல்றேன், உங்களை சபையிலிருந்து பிரிக்க, இயேசுவின் ஐக்கியத்திலிருந்து பிரிக்க, உங்களை ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கே போகக்கூடாதுன்னு பரலோகத்திலிருந்து பிரிக்க அவன் சூழ்ச்சியை ஏற்படுத்துறான். அந்த சூழ்ச்சியை நீங்க ஜெயிக்கணும்னா இந்த 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிற
ஸ்தோத்திர வசனத்தை எல்லாம் நம்ம நல்லா படிச்சு ஜெபம் பண்ணணும். நம்ம அவர்ல ஒன்னா இருக்கணும், நம்ம அவரு கூடவே இருக்கணும். ஏன்னா உங்களை என்னையும் சாதாரணமா வாங்கல, ரத்தம் சிந்தி வாங்கியிருக்கிறார். விலை கொடுத்துல வாங்கல. இந்தா 5 ரூபா 10 ரூபா விலை கொடுத்துல வாங்கல. ஆபிரகாம் எலேசரை ஆபிரகாம் எலேசரை விலை கொடுத்து வாங்கினான். விலை கொடுத்து வாங்கி இப்ப ஆபிரகாம் எலேசரை பார்த்து சொன்னார், நீ சுதந்திரவாளி, உன் இஷ்டப்படி எங்க வேணாலும் போனார். இல்ல இல்ல, நீங்க என்ன வாங்கிட்டீங்க, இனிமே நானே உங்க கூட தான் இருப்பேன். அல்லேலூயா. அது போல இயேசு நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார், ரத்தம் சிந்தி வாங்கியிருக்கிறார். அவருடைய ஐக்கியத்திலிருந்து நம்மை பிரிக்கிற சாத்தானை சாம்பலாக்க வேண்டும். இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, என்னையும் என் வீட்டையும் சுற்றி வேலி அடைங்கப்பா. யோபுக்கு உண்டானது உண்மையானால் நம்மையும் இன்றைக்கு வேலி அடைப்பார். உங்க வீட்டு பிள்ளைங்க பாப்பா ஏஞ்சுவாங்க. போனா என்ன பண்ணணும்? பெத்தவங்க அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணி அனுப்புங்க. ஆண்டவரே, உங்களை நம்பி அனுப்புறேன், இந்த பிள்ளைங்க கூட நீங்க இருக்கணும்ப்பா. எத்தனை பிள்ளைங்க படிக்கிற பள்ளி பருவத்திலேயே பேகுக்குள்ள சாராயம் வச்சு தெரியுதுங்க. ஆம்பளை பசங்க இல்ல, பொம்பளை பசங்க படிக்கிற அந்த பள்ளி பருவத்திலேயே கெஞ்ச அடிச்சு சுத்துதுங்க. அப்படின்னா நம்ம பிள்ளைங்க அங்க போய் மாட்டிக்க கூடாதபடி, சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கொண்டு பாதுகாப்பாராக. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உங்க சொந்த குடும்பத்துக்கு நீங்க அதிகமா ஜெபிக்கலைன்னா உங்க பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுவார் மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் நல்லா ஜெபம் பண்ணும். நீங்க தான் ஜெபம் பண்ணும். உங்க பாஸ்டர் நிறைய ஜெபம் பண்ணுவாரு, அவர் 40 நாள் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுவாரு. இல்லவே இல்லை. உங்க பாதுகாப்புக்கு நீங்க தான் ஜெபம் பண்ணும். உங்க நெருக்கத்துக்கு நீங்க தான் ஆண்டவரை நெருங்கணும். உங்க ஐக்கியத்துக்கு நீங்க தான் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் எழும்பி நிற்போம், ஒரு பாடலை பாடுவோம், கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சபையினிலே